ரஜினிகாந்தின் முள்ளும் மலரும் படத்தில் நடந்த சோகம். கவிஞர் வாலி தன் சொந்த வாழ்க்கையின் வலியை வரிகளாக மாற்றிய நெஞ்சை உலுக்கும் பின்னணி. வணக்கம் நேயர்களே. குடும்ப உறவுகளின் மேன்மையையும் ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்குமான பாச பிணைப்பையும் அழகாகவும் யதார்த்தமாகவும் சொன்ன திரைப்படம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் நடிப்பில் வெளியான முள்ளும் மலரும் திரைப்படம். இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய இந்த மாபெரும் காவியத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். சொந்த குடும்பமே தன்னை ஏமாற்றி துரத்தும் போது அந்த மனிதன் படம் வேதனையை சொல்லும் ஒரு பாடல் படத்தில் தேவைப்பட்டது. அந்த பாடல் உருவானதன் பின்னணியில் கவிஞர் வாலியின் சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு மாபெரும் துயரம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். முள்ளும் மலரும் படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த போது கவிஞர் வாலி அவர்கள் தனது சொந்த வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டிருந்தார். அவர் மிகவும் நம்பிய மனிதர்களே அவரை தனிமரமாக விட்டு சென்றிருந்தனர். அந்த விரக்தியில் நெஞ்சு உருகி வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் கவிஞர் வாலி. அந்த சோகமான மனநிலையில்தான் அவர் இளையராஜாவின் கம்போசிங் அறைக்கு வந்தார். இயக்குனர் மகேந்திரன் சூழ்நிலையை கூறினார். திரையில் ரஜினிகாந்த் அழுது கொண்டே பாடும் காட்சி அங்கு தேவைப்பட்டது. ஆனால் வாலியின் கண்களுக்கு தெரிந்தது தனக்கு துரோகம் செய்த மனிதர்களின் முகங்கள் தான். அந்த எமோஷனலில் அவரது பேனாவிலிருந்து கொட்டிய வரிகள் தான் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ஒலித்த ராமணன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கொரு கவலை இல்லை, நான் என் பாதையில் செல்வேன் என்ற மாஸ் தத்துவ பாடல். பாடலின் சரணத்தில் வாலி தன் சொந்த மனிதனின் வைராகியத்தை அப்படியே வரிகளாக வடிவமைத்தார். பச்சை கிளி போல் உன்னை வளர்த்து பாசக்கூண்டில் அடைத்து வைத்தாலும் இன்று பணத்திற்காக உன்னை விற்கும் மனிதர்கள் என்னென்பேன். அண்ணன் தம்பி பாசமெல்லாம் பணத்தின் முன்னாலே பறந்து போகும் உலகமடா இது என்று எழுதினார். இந்த வரிகளை கம்போசிங் அறையில் எழுதும்போது கவிஞர் வாலி அவர்கள் தன் பேனாவை கீழே வைத்துவிட்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினார். இசையமைப்பாளர் இளையராஜா அந்த வரிகளுக்கு ஒரு உன்னதமான வேகம் நிறைந்த ராகத்தை அமைத்தார். படம் வெளியான போது தியேட்டர்களில் ரஜினிகாந்த் நடிப்பு ஒரு புறம் இருந்தாலும் வாலியின் இந்த வரிகள் மக்களின் இதயங்களை அப்படியே அசைத்து பார்த்தது. சொந்த வாழ்க்கையின் வழியை தமிழ் சினிமாவின் அகசிறந்த காவியமாக மாற்றிய கவிஞர் வாலியின் இந்த நெஞ்சை உலுக்கும் வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.